நமக்கு ஒரு பொருள் மேல ஆசை வந்துருச்சு, இல்ல தேவைன்னு தோணுதுன்னா கையில காசு இருக்கோ இல்லையோ இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குப்பா. அதுலயும் நோ காஸ்ட் இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு டிவி, ரேடியோ, பேப்பர்னு எல்லாத்துலயும் பார்த்து 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 நம்ம மூளைக்கு எப்போதுமே அதுதான் முதல்ல ஞாபகத்துல வந்து நிற்கும். இந்த கடைக்காரங்களுக்கு எல்லாம் அப்பாடா பொருள் சும்மா கடையில இருக்கிறதுக்கு யாராவது வாங்கிக்கிட்டு போனா சரிதான் அப்படின்னு தானே இஎம்ஐ கொடுக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இஎம்ஐல பொருள் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. இது உங்க இன்வெஸ்டர், நான் உங்கள் விவேக். இஎம்ஐல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ராப். அது என்னப்பா ஃபர்ஸ்ட் ட்ராப்? ஆமாங்க, நமக்கு 20,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கணும்னு கடைக்கு போனா கடைக்காரவங்க நம்மள்ட்ட கேட்கிற முதல் கேள்வியே சார் ரெடி கேஷா இல்ல இஎம்ஐயா? நம்மள பெரும்பாலான பேர் சொல்லக்கூடிய முதல் ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இஎம்ஐ தாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம பட்ஜெட் 20,000 சொன்னாலும் கூட கடைக்காரவங்க 30,000 இருந்து 35,000 ரூபாய்க்கான பொருளை தான் முதல்ல நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த அனுபவம் எத்தனை பேத்துக்கு இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஜீரோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொன்ன உடனே பட்ஜெட் இதெல்லாம் மறந்துட்டு நம்ம என்ன இப்பவே பணம் கட்ட போறோம், நம்ம தான் வந்து இப்போதைக்கு வாங்கிக்கிறோம், பின்னால மாசம் மாசம் கட்டுறதானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, ஓகே நாங்களும் இந்த இஎம்ஐ ஆப்ஷனை செலக்ட் பண்றோங்கன்னு போய் முக்கால்வாசி பேர் செலக்ட் பண்றதுனாலதான் இந்த இஎம்ஐ நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. நாம இப்போ ரெண்டாவது விஷயத்தை கவனிக்கலாம். வாங்குற பொருளுக்கு ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ தானே சொல்றாங்க, அப்போ அதுல எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படித்தானே தம்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இப்போதைக்கு நம்ம பே பண்ண மாட்டோம்னு வேணா நினைச்சுக்கலாம். ஆனா அந்த பொருளோட காஸ்ட்லயே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு போனை நீங்களும் 20,000 வந்து இஎம்ஐ போடுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களால பேரம் பேசவே முடியாது. இது முதல் விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதே போனு வேற ஏதாவது வெப்சைட்லயோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஷாப்லயோ ஆஃபர்ல கிடைக்குது அப்படின்னா நீங்க அதை இந்த இஎம்ஐ ஆப்ஷனுக்கு கிளைம் பண்ணவும் முடியாது. ரெண்டாவது விஷயம், நீங்க அந்த பொருளை வேற ஒரு இடத்துல 18,000 ரூபாய்க்கு நீங்க வந்து ரெடி கேஷ்ல வாங்கிட முடியும் அப்படின்னாலும் நீங்க இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்க அதை விட்டு கொடுத்துட்டு தான் வர மாதிரி இருக்கும். ட்ராப் நம்பர் 3. சப்போஸ் நீங்க ஒரு 20,000 ரூபாய் போனை 10,000 ரூபாய் இனிஷியல் அமௌண்ட் கட்டி வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும் நினைச்சீங்கன்னா டாக்குமெண்ட் அண்ட் ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட்ல கொஞ்சமாவது வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல உங்க அமௌண்ட்டை தீட்டி விட்டுருவாங்க. ட்ராப் நம்பர் 4. ஐயோ, அப்போ உடனே போய் போன்ல கட்ட வேண்டிய இஎம்ஐ எல்லாத்தையுமே நான் போயிட்டு ஒரே பேமெண்ட்டை கட்டி முடிச்சுட்டு வந்துருந்தேன் தம்பி அப்படின்னு நீங்க கிளம்பிட்டீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் உட்காருங்க. ஏன்னா இதனால இன்ட்ரெஸ்ட் குறையுமான்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஏன்னா அதுக்கு ஃப்ரீ க்ளோசர் அப்படின்னு உங்க லோன் அமௌண்ட்ல இருந்து 3 to 5% வந்து நீங்க சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். அது என்னப்பா ஃப்ரீ க்ளோசர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு 6 மாசம் இஎம்ஐ போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்க 2வது மாசமே பாத்துறீங்க அப்படின்னா நீங்க மீதி இருக்க 4 மாசத்தை முடியறதுக்குள்ளே அந்த டைம் முடியறதுக்குள்ளே நீங்க போய் ஃபுல் அமௌண்ட் கட்டுறீங்க அப்படின்னா அந்த 4 மாசத்துக்கு கம்பெனிக்கு ஆகக்கூடிய நஷ்டத்தை சரி பண்றதுக்காக அவங்க ஒரு 3 to 5% வந்து ஒரு அமௌண்ட் சொல்லி 20,000 அப்படின்னா அதுக்கு ஒரு சம அமௌண்ட் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அமௌண்ட் நீங்க கட்டினா மட்டும்தான் நீங்க உங்களுடைய இஎம்ஐ க்ளோஸ் பண்ண முடியும். இதுதான் ப்ரீ க்ளோசர் அப்படின்ற ஒரு விஷயம். ட்ராப் நம்பர் 5 சொல்லக்கூடாது, இது ட்ரிக் நம்பர் 5 தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க இஎம்ஐல ஒரு பொருள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இன்கம் சோர்ஸ் எங்கெங்க இருந்தெல்லாம் வருது அப்படின்னு. தயவு செஞ்சு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் யாரா இருந்தாலும் அந்த பொருளை இஎம்ஐல தயவு செஞ்சு வாங்கிறாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் நமக்கு நிறைய சிக்கல். நம்ம முன்ன பார்த்த ட்ராப் எல்லாமே அங்கதான் நம்மளை வந்து வச்சு செய்யும். ஏன்னா நம்ம சில ப்ராடக்ட்டுக்கு ஜீரோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லி வாங்கியிருப்போம், அதுக்கு நம்ம அதிகமான ப்ராசஸ் ஃபீஸ் கட்டியிருப்போம், டாக்குமெண்ட் சார்ஜ் கொடுத்துருந்துருப்போம். சப்போஸ் நம்ம ஒரு பல்க் அமௌண்ட் வருது அப்படின்னாலும் நம்ம அந்த அமௌண்ட்டை கட்டி இஎம்ஐ முடிக்கணும் அப்படின்னு நம்ம சுச்சுவேஷனுக்கு போகும்போது கூட நமக்கு ஃப்ரீ க்ளோசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்லையும் நம்ம போய் மாட்டியிருப்போம். இது எல்லாமே எனக்கு வேணாம் தம்பி, இஎம்ஐலே பொருள் வாங்கவே வேணாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு வந்து நீங்க வந்து இஎம்ஐ கட்டாயம் வாங்கித்தான் ஆகணும். அது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்படிப்பட்ட நண்பர்கள் கண்டிப்பான முறையில் இஎம்ஐ செலக்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றத முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க வருமானத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 10% அமௌண்ட் மட்டும் இஎம்ஐக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி உங்களுடைய இஎம்ஐ வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க ஒரு 20,000 ரூபாய் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 10%, அதாவது 2,000 ரூபாய் மட்டும் தான் இஎம்ஐக்கு கட்டணும். நீங்க அப்படி கட்டினா மட்டும்தான் உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ல இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்துட்டு நீங்க அதிகமா வந்து இஎம்ஐ ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா முன்ன சொன்ன எல்லா டிராப்ல இருந்தும் உங்களை பாதுகாத்துக்கிற மாதிரி எந்த அளவுக்கு முடியுமோ பாத்துக்கோங்க. அத்தியாவசிய பொருட்களுக்கு இஎம்ஐல ஆப்ஷன் கொடுங்க. அனாவசியமான ப்ராடக்ட்டை இஎம்ஐல தவிர்த்துறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இது கிரெடிட் கார்டை காட்டிலும் உங்களை வந்து ரொம்ப பெரிய டிராப்ல கொண்டு சிக்க வச்சிடும். இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேருக்கு இஎம்ஐல பொருள் வாங்கலாமா வேணாமான்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். சில பேர் இஎம்ஐல வாங்கி இருந்திருப்பீங்க, அதை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நீங்க யோசிச்சிருக்கலாம். தப்பே இல்லை. இந்த வீடியோல சொன்ன சில தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக்கை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு நீங்க வந்து
வந்து சொல்லணும்னாலும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீ கண்டிப்பா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி மேலும் நல்ல நல்ல தகவல்கள்லாம் பார்க்கணும் தம்பி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆசைகள் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து போற வீடியோட நோட்டிபிகேஷன் கண்டிப்பா உங்களுக்கு மிஸ் பண்ணா வரணும்ல. அதுக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது உங்கள் நண்பன் விவேக். இது மோட்டிவ் இன்வெஸ்டர். நிறைய மோட்டிவேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின நிறைய புரிதல்கள் இந்த சேனல் வழியா வரப்போகுது. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.